ஆதி காலத்துல இருந்து தமிழ்நாடு இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் தான் போயிட்டு இருக்காங்க. டிகிரி மட்டும் படிச்சா போதுமா, வேலை கிடைச்சிருமா? நம்ம படிக்கிறதே எதுக்கு? வேலைக்கு போறதுக்கு தான். என்ன கோர்ஸ் எடுக்கலாம் நாங்க சொல்ற மாதிரி, எப்படி வேலை வாங்கலாம் நாங்க சொல்லாம போறோம். கேப் இயர் எடுத்தா ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ்ல பிரச்சனை ஆகுமா? நீட் படிக்கிறவங்க எல்லாம் 1 year 2 years கேப் எடுத்து படிக்கிறது ரொம்ப காமன் தான். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அந்த அளவு லீனியன்சி இல்லனாலும் வேலிட் ரீசன் இருந்தா கண்டிப்பா ஆப்ஷன் உண்டு. நீங்களே எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் தான் பேசுறீங்க, அப்போ ஆர்ட்ஸ் படிச்சா வேலை கிடைக்காதா? ஆதி காலத்துல இருந்து தமிழ்நாடு இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் தான் போயிட்டு இருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி இப்போ இந்த ஜெனரேஷன்ல அதோட ட்ரெண்ட் குறைஞ்சிட்டு தான் வருது. பீப்புள் ஆர் மோர் டெண்டிங் டுவர்ட்ஸ் ஆர்ட்ஸ் டிகிரிஸ் நவ. வேலை கிடைக்குமா கிடைக்காதா? ஆர்ட்ஸ் டிகிரி நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பிஜி படிச்சாதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கு. நான் ஊர்ல டிகிரி முடிச்சேன், எனக்கு சிட்டில எம்என்சில பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா? ஊர்ல படிக்கிறோம் சிட்டில படிக்கிறோம் அப்படின்றதுலாம் முக்கியம் கிடையாது. எந்த காலேஜ்ல படிக்கிறோம் என்ன கோர்ஸ் படிக்கிறோம்ன்ற பொறுத்த வரைக்கும் தான் நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு வேலை கிடைக்கலனாலும் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றது? எல்லாருக்கும் கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கிறது இல்லதான். பட் நீங்க என்ன இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கீங்க, என்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஸ்கில் பில்ட் பண்றதுக்காக என்ன லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அதை பொறுத்துதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி அப்ஸ்கில் ப்ரோக்ராம் நாங்களே ஹோஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த ப்ரோக்ராம்ஸ் மூலியமா நிறைய பேர் பிளேஸும் ஆயிருக்காங்க. நான் நர்சிங் படிச்சிருக்கேன், பிளேஸ்மெண்ட்ஸ் இந்தியால நல்லா கிடைக்குமா இல்ல அப்ராட் தான் ட்ரை பண்ணுமா? சூப்பர் கொஸ்டின். ஆனா இதோட பதில நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.